ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். நம்ம இந்த கால ரகசிய பதிவேட்டில் குருவர்களால் பார்க்கக்கூடிய விஷயமானது நாதவ பதீதர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பித்ருக்கள். இவங்க நம்ம பித்ருன்னும் போதே நாம் என்ன நினைக்கிறோன்னா ஒன்லி ஏதோ இறந்தவங்க முன்னோர்கள் அப்படின்ட்டு. பட் வாத்தியார் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா 108க்கும் மேலே அவ்வளவு திருநாமங்கள், ஒவ்வொரு பித்திரு வகைகள் அப்படின்ட்டு சொல்லி வகைப்படுத்தி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இவ்வளோ விசேஷமானவங்க. என்ன விசேஷம் என்ன பண்ணுறாங்க பார்த்தாச்சுன்னா, நீங்கள் இந்த தரணி பந்துக்கள், அப்புறம் ஜெயஷிராஸ் அப்படின்ட்டு நிறைய பித்திரு வகைகள் உண்டு. பித்திருக்கள் இவங்க ஒவ்வொரு விதமான ஔஷத தண்டுல பித்திருக்கள்ன்ட்டு கூட ஒரு வகையான பித்திருக்கள்லாம் உண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் பல வகையான மரண தோஷங்களே இருக்கு வச்சுங்களேன். மரண தோஷம் மீன்ஸ் அந்த சந்ததி, அந்த வம்சத்தில் யாராவது மிருத்யு தாக்கி ஒரு விபத்துலையோ இல்லை தற்கொலை இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா அது சந்ததி தொடரும்ன்றாங்க பெரியவங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட தொடர்ந்து நம்ம சந்ததிகளை பாதிக்காத வண்ணம் பல வகையான ரக்ஷைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் இந்த பித்ருக்கள். அதுக்கு வெரைட்டி ஆஃப் பித்ருக்களை வாத்தியார் நமக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஒருத்தங்க தான் இந்த நாதவ பதீதர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் வாத்தியார். இந்த நாதவ பதீதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே வைருதி வியாழக்கிழமை அன்று கூடும் வேலையில் தான் இதை வாத்தியார் ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை நம்ம பல காலமாக அதை ரிப்பீட்டட் மெசேஜஸ் தான் இதெல்லாம். பட் இருந்தாலும் இந்த கால ரகசிய பதிவேட்டில் பதிய வைக்கும் பொழுது என்ன ஒரு காரணம் பார்த்தாச்சுன்னா, நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் இந்த வியாழக்கிழமை கூடிய வைருதி காலத்தில் இந்த மாதிரி நாதவ பதீதர்கள் பூமிக்கு வராங்க. அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், அந்த எண்ணம் பூஜை முறைகள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் அதை தான் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த சப்த மாதர்களுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ண சொல்கிறார். சப்த மாதர்கள் ப்ளஸ் பெருமாளுக்கும் அந்த மாதிரி இளநீர் அபிஷேகம் பண்ண சொல்கிறார். ஏன் இளநீர் அபிஷேகம் பார்த்தாச்சுன்னா, இந்த நாதவ பதீதர்கள்ன்ற பித்திருக்கள் பூமிக்கு வராங்க இல்லையா, இவங்க இந்த வைருதி கூடிய வியாழக்கிழமை வேலையில் இந்த மாதிரி சப்த மாதர்களுக்கும் பெருமாளுக்கும் பண்ணக்கூடிய இளநீ அபிஷேகத்தை கோமுகம் வழியாக வரக்கூடிய அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்க வேற எதையுமே எடுத்துக்காம ஒரு விசேஷமான தவத்திலேயே இருக்கக்கூடியவங்க. அப்போ பாருங்க, காலகாலமாக அந்த மாதிரி தவம் பண்ணுறவங்க இந்த வியாழக்கிழமை வைருதின்னு வரக்கூடிய ஒரு நாளில் அதுவும் அந்த இளநியை மட்டும்தான், அது கூட கோமுகம் வழியாக வரக்கூடிய அந்த அபிஷேக பிரசாதத்தை மட்டுமே உணவாக எடுத்துட்டு அதை பண்ணவங்களுக்கு ஆசி கொடுக்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான காலம்தான் அந்த வைருதி வியாழக்கிழமை கூடிய வேலையில். அதில் பெருமாளுக்கும் பண்ணலாம், சப்தமாதர்களுக்கும் பண்ணலாம். சப்தமாதர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சில டீட்டெயில்ஸ்லாம் வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது 7 இளநீரை நம்ம அபிஷேகத்துக்கு எடுத்துக்கலாம். அதில் ஒவ்வொரு இளநீருக்கும் மஞ்சள் துணியை கட்ட சொல்கிறாரு. ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, அந்த இளநீர் பொதுவாகவே கண்படா தீர்த்தம். அதை உடச்சி உடனே அப்படியே தான் அபிஷேகம் பண்ணுறோம். அப்படி உடைச்ச இளநியை அத்தனையிலுமே மஞ்சள் துணியை கட்ட சொல்கிறாரு. அதோட அந்த வாயில் ஓல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 சுமங்கலிகளை கொண்டு சப்தமாதர்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்தமாதர்களுக்கு இளநீ அபிஷேகம் பண்ணுறது இந்த நாதவ பதீதர்களுக்கு ரொம்ப ஒரு பிரீத்தியை தரக்கூடியது. இது பொதுவாகவே வியாழக்கிழமை கூடிய வைருதி காலத்தில் பண்ணக்கூடிய ஒரு விசேஷந்தாங்க. பட் ஆனால் குருவர்களால் இந்த வைகாசி மாதம், குரோதி ஆண்டோட வைகாசி மாதம் 17ஆம் தேதி அகஸ்மாத்தா வியாழக்கிழமை வைருதியோடு சேர்ந்து காலையில் உங்களுக்கு சப்தமியும் இருக்குது. ஸோ சப்தமியில் சப்தமாதர்கள் வழிபாடு கூடுதலான பலன்கள் தானே நமக்கு கிடைக்கும்.
ஸோ அதனால் வந்து நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்தமாதர்களுக்கு இளநீ அபிஷேகம் ப்ளஸ் கூடுதலாக இன்னொரு ஒரு விசேஷத்தான் வாத்தியார் நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வந்து இந்த ரட்சித கணபதின்ட்டு கூடயே ஒரு கணபதி இருப்பாருங்க எப்பயுமே சப்தமாதர்கள் கூட. ரொம்ப விசேஷமான கணபதிங்க. அவருக்கு பேசும் கணபதின்ட்டு கூட வாத்தியார் அவரோட பேர் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் வந்து எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த சப்தமாதர்கள் வந்து அந்த விநாயகர்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பாங்களாம். அவங்கள வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இவங்களாம் அப்பா அம்மாவை எப்பொழுதுமே கைவிட்டுறக்கூடாது. விநாயகர் பெருமானே நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க, எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்களாம் சப்தமாதர்கள் அந்த ரட்சித கணபதிக்கு. ஸோ அந்த ரட்சித கணபதிக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இருந்தாலும் முயற்சி பண்ணால் அதுக்கும் வந்து பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதாவது வந்து ரட்சித கணபதிக்கு காப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தலையில் வந்து சந்தன காப்பு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நெற்றிக்கு வந்து குங்கும காப்பு சொல்கிறாரு. அப்புறம் கைகளுக்கு வந்து மஞ்சள் காப்பு சொல்கிறாரு. திருமேனியில் வந்து சுவாமியோட திருமேனி முழுக்க வெண்ணெய் காப்பு சொல்கிறாரு. பாதங்களுக்கு வந்து செந்தூர காப்பு, பாதங்களுக்கு விநாயகர் பெருமான பாதங்களுக்கு அந்த ரட்சித கணபதிக்கு பண்ண சொல்கிறாரு. தென் கழுத்துக்கு கொஞ்சம் விபூதி காப்பு, துதிக்கைக்கு வந்து வெண்ணெய் காப்பு, துதிக்கையிலே வெண்ணெய் காப்புல ஸோ திருமேனி முழுக்க வெண்ணெய் காப்பு தான் சொல்கிறாரு. அதில் அந்த துதிக்கையில் வந்து வெண்ணெய் காப்பின் மேலே விபூதி பச்சிலைன்ட்டு ஒரு இலை இருக்குது பாருங்களேன், அந்த இலையை வச்சு அலங்காரம் பண்ண சொல்கிறார். ப்ளஸ் வந்து கூடுதலாக புஷ்பங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுறச்சே அவங்களுக்கு வந்து இந்த நாதவ பதீத பித்ருக்களோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் ஆசி கிடைக்குது. சரிப்பா, ஆசியெல்லாம் ஓகே தான், நமக்கு வேண்டியது நமக்கு ஆசை நிறைவேறுமா? அவங்களோட ஆசையால் என்னோட ஆசை நிறைவேறுமா? அதுதான் பொதுவாக இயல்பான ஒரு குணங்கள், மனிதனோட இயல்பு. அது தப்பு கிடையாதுங்க. சரி, என்ன அவங்களோட ஆசையால் கிடைக்கக்கூடியது அப்படி பார்த்தாச்சுன்னா, பொதுவாகவே சில குடும்பங்களில் கணவன் பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் நிலையான வருமானம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது வேலைக்குன்ட்டு போவாங்க, ஒரு 4 நாள் போவாங்க, 5 நாள் போவாங்க, ஒரு ஸ்டேபிளான ஒர்க் இருக்காது, ஸ்டேபிளான எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப அந்த லைஃபே வந்து அவங்களுக்கு பார்த்தாச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தை பெரும்பாலும் யார் அனுபவிக்கிறா பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டு பெண்மணிகள் தான். தாய்மார்களாக இருந்தால் அம்மாமார்கள், இல்லைன்னா அந்த இல்லற பெண்களாக இருந்தால் இல்லற பெண்கள். இவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. கணவனோட நிலையான வருமானம் இல்லையே, சரி பையன் இவ்வளோ படித்து நல்ல வேலை வெட்டி இல்லாமல் இருக்கானே அப்படின்ட்டு ஒரு வேதனைப்படுறாங்க வச்சுங்களேன். இவங்களோட வேதனைகள் தீர்ந்து இவங்களுக்கு ஒரு நல்ல நிலையான உத்தியோகம், நிலையான வாழ்க்கை அமைவதற்கு இந்த நாதவ பதீத பித்ருக்கள் அனுக்கிரகம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்துங்க, இந்த நாதவ பதீத பித்ருக்கள்ன்றவங்க எப்பேற்பட்ட விசேஷமானவங்க. இவங்களோட ஆசையை வேண்டி பண்ணக்கூடிய காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அபூர்வமாக தான் வரும். இந்த வியாழக்கிழமை வைருதிலாம் அதில் ரொம்ப அபூர்வம் பார்த்தாச்சுன்னா சப்தமி சேர்ந்துருக்கிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி காலங்களை வந்து நிச்சயமாக பயன்படுத்திங்க. கூடுதலாக பார்த்தாச்சுன்னா இந்த வைகாசி மாதம் இந்த சப்தமியோட கரிநாள் வர இருக்கிறதுனால இன்னொரு ஒரு சிறப்பான அம்சமும் ஒன்று உண்டுங்க வைருதிக்கு. அதாவது என்ன பார்த்துட்டிங்கன்னா, யானைகள் எங்கள் கோயில்களில் இருக்க பாருங்கள், அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டோ இல்லை அந்த கோயில்களில் போயோ தர்ப்பணம் பண்ணுறதும் ஒரு சிறப்பு அம்சங்க. அது என்ன சிறப்பு அம்சம்னா, ஒரு சிலரோட குடும்பங்களில் அவங்க வம்சங்களில் வந்து ஊனமுற்று வாழ்ந்து இறந்துருப்பாங்க. ஸோ அப்படி இறந்தவங்க எப்படி பார்த்தாலும் ஏதேனும் ஒரு மனக்கவலை இருக்குங்க. அவங்க வாழும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் சராசரி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இல்லையேன்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இருந்திருப்பாங்க. அது வெளியே காட்டாமல் இருந்தாலும், ஈவன் ஒரு கால் சரியா இல்லை, ஒரு கை சரியா இல்லை, ஒரு கண்ணு சரியா இல்லை, அப்படி இருக்கிறவங்களாம். ஸோ அவங்களுக்கு கூட ஒரு நற்கதி, அவங்க இந்த மாதிரி ஏக்கத்தோடயே இருந்து இறந்துருக்காங்க இல்லையா, அதே வந்து வெளியில் மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நிலைமைக்கு போக முடியாமல் ஒரு வேதனையில் கூட இருக்கலாம் அப்படின்னு வருவாதிர். அந்த ஒரு நிலை மாறி அவங்களுக்கு ஒரு சாந்தி, அவங்களுக்கு ஒரு அடுத்த நற்கதி, நல்ல நற்கதி கிடைப்பதற்கும் இந்த மாதிரி வைருதி கூடிய கரிநாளில் யானை சம்பந்தப்பட்ட கோயில்களில், யானை முக்தி அடைஞ்ச கோயில்களாக இருக்கலாம், யானை சிலைகள் இருக்கிற கோயில்களாக இருக்கலாம், யானை வாகனம் இருக்க கோயில்களாக இருக்கலாம், இல்லை யானையே அந்த கோயில்களில் இருக்கிற மாதிரி ஒரு கோயிலாக இருக்கலாம், அந்த கோயில் தீர்த்தமோ இல்லை அந்த கோயில்கள்லையும் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு
இருந்தால் பண்ணலாம். அது குறிப்பாக அந்த மாதிரி ஊனமுற்று இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கிறணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இதை பண்ணலாம். பொதுவாக நாளைக்கு ஹைலைட்டே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாதவ பதீத பித்திருக்கள். ஸோ அவங்களோட பெரிய பெரிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேபிலிட்டி லைஃப்பில் வந்து ஒரு நிலையான தன்மையை தரக்கூடிய ஒரு விசேஷமான பித்திருக்கள். அவங்கள நாம் அவங்களோட ஆசி வேண்டி நாளைக்கு இந்த காரியத்தை சிறப்பாக குருவர்களால் பண்ணுவோம். ஓம்